This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. ஈரோடு தொகுதி திமுக வேட்பாளர் பிரகாஷை ஆதரித்து ஒத்தக்கடை பகுதியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். பணம் இருமா ஒன்னொன்னா தோறமா அதுதான் சொல்றேன். நிதி உரிமை அதுதான் சொல்ல வரமா. வெயிட் பண்ணுமா 5 நிமிஷமா. நம்ம தலைவர் ஆட்சி அமைச்சு மக்களுடைய ஆதரவு பெற்றதுனால ஒவ்வொரு வாக்குறுதியா நிறைவேற்றிருந்தார். தேர்தல் வாக்குறுதி வந்தோன்னு என்ன சொன்னாரு? பெட்ரோல் விலை 3 ரூபா கம்மி பண்றேன்னு சொன்னாரு. பண்ணாரா இல்லையா? முதலமைச்சராய் முதல் வேலை அதுதான் பண்ணாரு. அதே மாதிரி ஆவின் பால் லிட்டருக்கு 3 ரூபா கம்மி பண்றேன்னாரு. பண்ணாரா இல்லையா? பண்ணாரு. அது மட்டும் இல்லாம இந்தியாவிலே ஒரு முதலமைச்சர் அப்ப எல்லாம் கோவிட் நம்ம ஆட்சி அமைக்கும் போது கோவிட் பெருந்தொற்று 2வது பேரலை செகண்ட் வேவ். மோடி என்னமா பண்ணாரு? வந்து பார்த்தாரா? 6 மாசம் நம்ம எல்லாரும் வீட்டுல உட்கார வச்சாருல்ல. கிட்டத்தட்ட ஜெயில உட்கார வைக்கிற மாதிரி நம்ம 6 மாசம் எல்லாரும் வீட்டுல உட்கார்ந்தோம். யாரும் எந்த வேலையும் பார்க்கல. வெளில வரக்கூடாதுன்ட்டாரு. எல்லாத்தையும் இழுத்து மூடுங்கன்ட்டாரு. ஏதாவது இழப்பீடு தொகையாவது கொடுத்தாரா? 6 மாசம் நம்மள வேலை பார்க்க விடல. ஒரு அரசு இழப்பீடு தொகை கொடுக்கணும்ல. வசூல் பண்ணாரு. பிஎம் கேர் ஃபண்ட் வசூல் பண்ணாருமா. கிட்டத்தட்ட 32,000 கோடி. அதுக்கு இப்போ வரைக்கும் கணக்கே காட்டல. ஆர்டிஐல தகவல் உரிமை சட்டத்துல கேட்டா கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. 32,000 கோடிக்கு கணக்கு கிடையாதுமா. வாங்கினாரு. கோவிட் காலத்துல பிஎம் கேர்ஸ் ஃபண்ட் வசூல் பண்ணாரு. 1 ரூபாய்க்கு கூட இதை கணக்காட்டல. ஆனா நம்ம தலைவர் என்ன பண்ணாரு? கோவிட்ல கோயம்புத்தூர்ல ஒரு மருத்துவமனைக்கு போய் பிபி கிட்ட போட்டுட்டு ஊசி போட்டுட்டு அவரே போய் மருத்துவமனைக்குள்ள போய் கோவிட் நோயாளிகளுக்கெல்லாம் தரமான மருத்துவம் பார்க்கப்படுதான்னு ஆய்வு செஞ்ச இந்தியாவிலே ஒரே முதலமைச்சர் நம்முடைய கழக தலைவர் அவர்கள். அது மட்டும் இல்ல, வந்தோடனே ஒவ்வொரு வாக்குறுதியா நிறைவேற்றினாருமா. சொன்னார். இதுல சொன்னார் தேர்தல் அறிக்கையில உங்களுக்கு எல்லாம் ஒரு வாக்குறுதி கொடுத்தார். மகளிருக்கு வந்தோடனே கோவிட் நிவாரண தொகை 4,000 ரூபாய் 2,000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொன்னார். கொடுத்தாராமா? அதே மாதிரி உங்களுக்கு மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து திட்டத்தை கொடுக்கறேன்னு சொன்னாருமா. கொடுத்தாரா இல்லையாமா? பயன்படுத்துறீங்களா இல்லையா? ஒரு மகளிரும் மாசம் 850 ரூபாயில இருந்து 900 ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறாங்க. ஈரோடு தொகுதி திமுக வேட்பாளர் பிரகாஷை ஆதரித்து ஒத்தக்கடை பகுதியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்ட காட்சிகளை பார்த்தோம். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.